என் முதற்கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களே, மரத்தின் வேர் போல் இருக்கும் தலைமை ஆசிரியர்களே, மரத்தின் கிளையாக இருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, மரத்தின் இலையாக இருக்கும் மாணவ செல்வங்களே, வருங்கால தொண்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு பொருத்தமானவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். 1903 ஜூலை 15 கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள். சிவகாமி அம்மையின் செல்ல புதல்வனாய் குமாரசாமியின் குமரனாய் அவதரித்தார். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மக்களுக்கு கிடைத்த மிக பெரும் விருது காமராஜர் அவர்கள். 6 வயதில் தன் தந்தை இருந்துவிட தாயை காக்கும் தனையனாய் தாய் மாமன் கடையில் வேலை பார்த்துக் கொண்ட காமராஜர் அவர்கள் அங்கு வந்து சில தலைவர்களின் பேச்சால் கவரப்பட்டு தாய் நாட்டை காக்கும் தலைவராக மாறினார். தலைவருக்கெல்லாம் தலைவராக இருந்ததாலேயே பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுகின்றார். காமாட்சி என்ற செல்ல பெயரை அவருக்கு சுட்டினார் அவர் தன்னை. அதன் பிறகு படிக்காத மேதை, தென்னாட்டு காந்தி, கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள், கிங் மேக்கர், பகலுணவு பகல்வன் என பல பெயர்களால் மக்கள் அனைவரும் சுட்டி செல்ல பெயர்களாகும். உணவு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறையில் நடைபெற்றனர். காந்தியின் வழியில் கடமையாற்றிய காமராஜர் அவர்களை போற்றும் விதமாக அவர் 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்றனர். முதலமைச்சராக பதவியேற்றவுடன் முதல் திட்டமாக மூடப்பட்ட 6000 பள்ளிகளையும் திறந்தார். மேலும் 12000 புதிய பள்ளிகளையும் திறந்தார். அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச தொடக்க கல்வி அனுமதிக்கப்பட்டன. அவரது பிறந்த நாளான இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகின்றோம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்த்தி உறுதி செல்லல் பாவம் என்ற பாரதியின் வரிகளுக்கு இணையாக ஏழை பணக்காரர் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கட்டாயப்படுத்தினார். இலவச கல்வி, இலவச கட்டாய கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை ஏழைகளின் முன்னேற்றத்திற்காக ஏற்படுத்தினார். உணவு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட அவர்களின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகின்றன. எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் கல்வி கண்டிருந்த காமராஜரும் கடவுள்தான் என்ற வரிகளுக்கு பொருத்தமானவர் காமராஜர் அவர்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம். பேச பழகிய மாதாவுக்கும், பேச்சு பிள்ளைனிக்கிய பிதாவுக்கும், பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும், எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த தெய்வத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். சிறந்த பழமொழியில் ஒன்று, ஏம் த ஸ்டார் ஷூட் த ட்ரீ. நட்சத்திரத்திற்குரிவை சுட்டது மரமாக இருந்தாலும் பரவாயில்லை என்பார்கள். நான் நட்சத்திரத்தை சுட்டேனா அல்லது மரத்தை சுட்டேனா என்று நடுவர்களுக்கு தான் தெரியும். நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்வேன், இல்லைனே பயிற்சி செய்வேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினால் வரும் சுருக்கம். பேசி முடிக்க நன்றி, வணக்கம். விருதுநகருக்கு